குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்ட பஸ்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆகஸ்ட் 2 2024 வெள்ளிக்கிழமை இன்னைக்கு கண்ட பஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்ட பஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று அதில் கிடைக்கும். டெய்லி கண்ட பஸ்ஸை டெய்லி பாருங்கள். அப்போ தான் வந்து மந்த்லி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கண்ட பஸ் பார்த்துடலாம். இன்றைக்கி கரண்ட் பஸ்ஸை பொறுத்த வந்து பார்த்திங்கன்னா பாரிஸ் ஒலிம்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்வப்னில் குசேல் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை வெண்கல பதக்கம் ஒன்று வாங்கி மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 3 பதக்கங்கள் வந்துருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒலிம்பிக்கில் 50 மீட்டர் ரைஃபிள் 3 பொசிஷன் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு கிடைத்த முதல் பதக்கம் இது தான். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வேறு கேமில் நிறைய கிடச்சிருக்கு. துப்பாக்கி சுடுதலில் வந்து நிறைய வெரைட்டியாக கேம் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 பொசிஷன் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமாக வெண்கலம் வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? இது வரைக்கும் மொத்தம் 3 வெண்கலம், 3மே வந்து பார்த்திங்கன்னா நம்ம துப்பாக்கி சுடுதல் தான் வாங்கியிருக்கோம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 151 2ஆம் பிரிவின்படி தமிழக அரசின் வரவு செலவு கணக்கு குறித்த தனது அறிக்கையை வந்து பார்த்திங்கன்னா இந்திய தலைமை தணிக்கை அதிகாரி வந்து பார்த்திங்கன்னா மாநில ஆளுநரிடம் வந்து பார்த்திங்கன்னா சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? ஆர்டிகல் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு எதுவும் பெருசாக கேட்க மாட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடற்கரையிலேருந்து காட்பாடி வரை வந்து பார்த்திங்கன்னா வந்தே மெட்ரோ ரயில் வந்து பார்த்திங்கன்னா சோதனை ஓட்டம் வந்து நாளை நடைபெற இருக்குது. சென்னை கடற்கரை காட்பாடி இடையே வந்தே மெட்ரோ ரயில் சோதனை வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமையான ஆகஸ்ட் 3ஆம் தேதி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நடைபெற இருக்குது. ஓகேங்களா? சோதனை ஓட்டம் சனிக்கிழமை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வில்லிவாக்கம் பணிமனையிலிருந்து கடற்கரைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரயில் வந்து கொண்டு வரப்பட்டு அங்கேருந்து சோதனை ஓட்டம் வந்து நடைபெற இருக்குது. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. சோதனை ஓட்டம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் கடற்கரையிலேருந்து காட்பாடி வரைக்கும் நடத்துகிறாங்க. டேட்டோடு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் ஆகஸ்ட் முதல் வாரம் வந்து பார்த்திங்கன்னா உலக தாய்ப்பால் வாரமாக கடைபிடிக்கப்பட்டு வருது. இது முக்கியமானது. ஆண்டுதோறும் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் முதல் வாரம் வந்து உலக தாய்ப்பால் வாரமாக கடைபிடித்து வருது. தேசிய குடும்ப நல கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் குழந்தை பிறந்தவுடன் தாய்ப்பால் ஊட்டும் விகிதம் வந்து பார்த்திங்கன்னா 2016-17 வந்து பார்த்திங்கன்னா 54.7% இருந்தது. ஓகேங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா 2020-21 60.2% இருந்துச்சு. 6 மாதத்துக்கு தொடர்ச்சியாக தாய்ப்பால் ஊட்டும் விகிதம் வந்து பார்த்திங்கன்னா 55.1% உயர்ந்திருக்குது. இந்த விகிதம் வந்து பார்த்திங்கன்னா 100% எட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு வச்சுருக்காங்க. ஓகேங்களா? தமிழகத்தில் கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 1 லட்சம் தாய்மார்கள் 54 பேர் இறந்த நிலையில் இறப்பு விகிதம் தற்போது 45 குறைஞ்சிருக்குது. ஓகேங்களா? முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி திட்டத்தின் கீழ் பணியாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிதி மற்றும் ஊட்டச்சத்து தொகுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படுது. அது வரலன்னா ஒன்று நம்பர் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு திட்டம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கானங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இல்லை இதில் இருக்க டேட்டாலாம் முக்கியமானது. அப்படியே கரெக்டாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்து தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையத்தின் தலைவராக உள்ள ஓய்வு பெற்ற நீதியரசர் பாரதிதாசன் அவருடைய தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்குவதற்கு பார்த்திங்கன்னா அது தொடர்பான பரிந்துரைக்கு வந்து பார்த்திங்கன்னா இவரோட தலைமையில் தான் வந்து பார்த்திங்கன்னா குழு அமைச்சிருக்காங்க. பேரை ஞாபகம் வச்சுங்க, மறந்துடாதீங்க. ஓகேங்களா? நியாய விலை கடையில் வந்து பார்த்திங்கன்னா பொருளை வந்து பாக்கெட்டுகளில் அடைத்து விற்பனை திட்டம் வந்து பார்த்திங்கன்னா முதல் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா சேலம் ஸ்ரீரங்கபாளையம் அப்படின்னு நியாய விலை கடையில் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக பேக்கிங்கில் வரும்போது அதில் அளவு குறையுது. மீதி வந்து பார்த்திங்கன்னா நிறைய தனியாக சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பிரச்சனை வந்ததுனால இப்போ வந்து கம்ப்ளீட்டாக அது பேக் ஆகியே வருது. சரிங்களா? ஒரு தொகுப்பு அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா பாம் ஆயில் இருக்கும், சர்க்கரை இருக்கும், பருப்பு இருக்கும். இது மொத்தமாக அவங்களே பேக் பண்ணி அனுப்பிடுறாங்க. இந்த திட்டம் வந்து ஃபஸ்ட்டு சேலமில் ஸ்ரீரங்கபாளையத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சுருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இல்லந்தோறும் நூலகமில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம், நல்ல நூல்களே நல்ல நண்பன் அப்படின்ற 3 மிகப்பெரிய முக்கிய முழக்கங்களை முன்வச்சு வந்து பார்த்திங்கன்னா 2005 தான் வந்து பார்த்திங்கன்னா ஈரோட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா புத்தக திருவிழான்னு தொடங்க ஆரம்பித்தாங்க. ஓகேங்களா? அது இது வரைக்கும் தொடர்ந்துட்டுருக்கு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச ஒலிம்பிக் கவுன்சில் உறுப்பினராக உள்ள நீதா அம்பானி, இவங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. தனது மகன் ஆனந்த் அம்பானியின் திருமணத்தை வந்து பிரம்மாண்டமாக கொண்டாடினாங்க. அதை முடிஞ்ச கையோடு வந்து பார்த்திங்கன்னா பாரிஸில் வந்து ஒலிம்பிக் கேமுக்காக போயிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2036 ஒலிம்பிக் போட்டியை நடத்த இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் நடத்துறதுக்கு முடிஞ்சளவு முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நரேந்திர மோடி அவர்களும் அந்த வார்த்தையை வந்து அதுக்கு முன்னாடி பயன்படுத்தியிருக்கிறாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தற்போது நடைபெற்று வரும் பாரிஸ் ஒலிம்பிக் வந்து பார்த்திங்கன்னா 2.70 லட்சம் கோடி செலவாயிருக்கு. இதற்கு முன்பு 2008 டோக்கியோ ஒலிம்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா 2.34 லட்சம் கோடியும், அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரியோடி ஜெனிராவில் நடந்த ஒலிம்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா 1.09 லட்சம் கோடியும் வந்து செலவாகிருக்கு. ஓகேங்களா? இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசுக்கிட்ட நிதி இருக்குதான்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சி கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்து முதுபெரும் காங்கிரஸ் தலைவரான குமரி ஆனந்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தகைசால் தமிழர் விருது வந்து வழங்கப்படுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தின் வளர்ச்சிக்கு மாபெரும் பங்காற்றியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பெருமைப்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் தகைசால் தமிழர் விருது வந்து வழங்கப்படுகிறது. கடந்த 3 ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த விருது
சங்கரையா, நல்லக்கண்ணு, கி வீரமணி இவங்க எல்லாருக்கும் வழங்கப்பட்டிருக்கு. 3 பேரோட பேரும் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா நிகழாண்டு விருதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கார். ஓகேங்களா. குமரி ஆனந்தனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிகழாண்டுக்கான தகைசால் தமிழ் விருது வந்து வழங்கப்படுது. இந்த விருதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 லட்சத்துக்கான காசோலையும் பாராட்டு சான்றிதழ் அடங்கியதும் வந்து வழங்கப்படும். இல்லை ஆகஸ்ட் 15ஆம் தேதியான சுதந்திர தின விழாவில் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு இது வழங்கப்படும். ஓகேங்களா. அடுத்து பண்பாட்டை தேடும் 100 அயலக தமிழர்கள் பயணம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா வேர்களை தேடி திட்டத்தின்படி வந்து பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்கா, உகாண்டா, மாட்டிக், பிஜி, இந்தோனேஷியா, மொரிஷியஸ் உள்ளிட்ட இந்த தீவிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாடுகளைச் சேர்ந்த 100 அயலக தமிழர்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் வந்திருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுலா மாதிரி செல்ல இருக்கிறாங்க. ஓகேங்களா. இவங்களாம் வந்து முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா புலம்பெயர்ந்து அங்கே போய் தங்கி வாழ்ந்தவங்களாக இருப்பாங்க. இந்த திட்டத்தின்படி அவங்க தமிழகத்துக்கு வந்து தமிழகத்தில் ஒரு சில இடங்களை சுற்றி பார்க்கறதுக்காக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தின் வாயிலாக வந்து பார்த்திங்கன்னா சுற்றுப்பயணம் மேற்கொள்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசு செலவில் இலவசமாக பயணம் பண்ண வைக்கிறாங்க. சரிங்களா. அடுத்து பட்டியலின பழங்குடியின அதாவது எஸ்சி எஸ்டி பிரிவில் இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு வழங்க வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்கு. ஆந்திர மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு குறிப்பிடப்பட்ட சமூகத்துக்கு உள்ஒதுக்கீடு வழங்கி மாநில அரசு வந்து பிறப்பித்த உத்தரவை வந்து பார்த்திங்கன்னா ஈவி சின்னையா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வழக்கு தொடுத்திருக்காரு. ஒரே மாதிரியான சமூக பிரிவுக்குள் துணை வகைப்படுத்துதல் வந்து பார்த்திங்கன்னா அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்போ உச்சநீதிமன்றத்தில் 5 நீதிபதிகள் அமர்வு வந்து பார்த்திங்கன்னா 2016 வந்து பார்த்திங்கன்னா ரத்து பண்ணிட்டாங்க. தற்போது இருக்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் அவர்களோட தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ் வந்து மறுபடியும் வரும்போது இது வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசுக்கு வந்து பார்த்திங்கன்னா முழு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி பிரிவில் இடம்பெற்றுள்ள பல்வேறு சமூகங்கள் சமூக பொருளாதார நிலையில் ஒரே மாதிரியாக இல்லாத நிலையில் இந்த பிரிவினருக்கு இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு வழங்க மாநில அரசை சட்டப்பிரிவு 15, 16 அல்லது 341 எந்த பிரிவும் வந்து தடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வந்து வழங்கியிருக்கிறாங்க. சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்களில் வந்து பார்த்திங்கன்னா 109 பெண் நீதிபதிகள் இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா உச்சநீதிமன்றம் இல்லாமல் 25 உயர்நீதிமன்றங்களையும் சேர்த்து மொத்தம் 109 பெண் நீதிபதிகள் இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா தகவல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வியட்நாம் இடையே ஒத்துழைப்பு வந்து பார்த்திங்கன்னா வலுப்படுத்த புதிய செயல் திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்படும் 2 நாட்டு பிரதமர்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 நாள் அரசுமுறை பயணமாக வியட்நாம் பிரதமர் பாம் மிம் சிங் அவர் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்தடைஞ்சார். அவர் கூட வந்து பார்த்திங்கன்னா வியட்நாமில் கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்த இந்தியா வந்து பார்த்திங்கன்னா $30 கோடி வந்து நிதி வந்து வழங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இரு நாடுகளும் சேர்ந்து பயங்கரவாத எதிர்ப்பு, இணைய பாதுகாப்பு ஆகியவற்றுக்கான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது அப்படின்ற முக்கியமான சில கொள்கைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாகிருக்கு. சரிங்களா. அடுத்து இன்று குடியரசுத் தலைவர் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் மாநாடு வந்து நடைபெறுது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா நடைபெறும் முதல் ஆளுநர் மாநாடு இது. ஓகேங்களா. இதில் ஆளுநர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர், துணை குடியரசுத் தலைவர் உள்ளிட்டவங்கெல்லாம் பங்கேற்பாங்க. ஓகேங்களா. பேரிடர் மேலாண்மை திருத்த மசோதா வந்து பார்த்திங்கன்னா மக்களவையில் அறிமுகப்படுத்திருக்காங்க. இதை யார் அறிமுகப்படுத்திருக்கா அப்படின்னா மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராய் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்திருக்காரு. இதில் என்னென்ன முக்கிய அம்சம்னு பார்த்திங்கன்னா மாநில தலைநகர் மற்றும் பெருநகரங்களில் ஊரக பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை உருவாக்கும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா இதில் முக்கிய அம்சம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தேசிய மற்றும் மாநில அளவிலான பேரிடர் தரவுதளத்தை உருவாக்கவும் வந்து பார்த்திங்கன்னா இது முக்கியமாக இருக்குது. குறிப்பாக பேரிடர் மேலாண்மை திட்டங்கள் நடைமுறைப்படுத்துவது, கண்காணிக்கவும், பல்வேறு துறைகளை ஒருங்கிணைந்த பணியை வந்து உறுதிப்படுத்தவும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டத்திருத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா வழிவகை செய்யப்பட்டிருக்கு. சரிங்களா. நம்ம முன்னாடியே பார்த்தது தான் துப்பாக்கி சுடுதல் வந்து பார்த்திங்கன்னா 3வது பதக்கம் வந்து வாங்கியிருக்கோம். இந்த பேஜில் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா அதை மட்டும் படிச்சுக்கோங்க. இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா யார் எந்தெந்த கேமில் இருக்காங்க அப்படின்னு மட்டும் படிச்சுக்கோங்க. இதில் முக்கியமாக ஒரு சில கேம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்களோட பேரில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தெளிவாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சரிங்களா. இப்போ பார்த்திங்கன்னா துப்பாக்கி சுடுதல் அப்படின்னா யார் விளையாடுறாங்க, ஈஷா சிங்கும் மானு பாக்கர். ஓகேங்களா. அப்படி விளையாடுறாங்க அப்படின்ற இதை மட்டும் சும்மா மெமரி பண்ணாங்கன்னா சும்மா டெய்லியும் வாசிச்சிட்டே வாங்க, நமக்கு அதுவே மெமரி ஆகிடும். சரிங்களா. இதுலேருந்து நம்ம கொஸ்டின் கேட்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்ஷுமன் கெய்க்வாட் அவர் வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் கிரிக்கெட் வீரர். இவர் வந்து காலமாக இருக்கிறாரு. பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்ஷும் கெய்க்வாட் வந்து கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர் அப்படின்னு கேட்கலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து கிரிக்கெட்டுடன் தொடர்புடையவர். ஓகேங்களா. முன்னாள் கிரிக்கெட் வீரர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோ தான். இதை தாண்டி கேட்க வாய்ப்பில்லை. இதை மட்டும் பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு அதில் உடனே கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.